ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க அப்பா கூட எல்லாம் சந்தோஷமா இருப்பேன் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமா இருங்க. இந்தியா வரைக்கும் வார் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருக்கலாம். இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணாங்க. ஈரானுக்கு பதிலுக்கு இந்த சுத்தி உள்ள கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் அட்டாக் பண்ணாங்க. இது மாதிரி நாளடைவில் நம்ம வந்து நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். நிறைய பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு. அதோட இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா போஜ்தபா காமினியோட உயிருக்கு வந்து கிட்டத்தட்ட 92 crore வந்து ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்காரு. இது வந்து ரொம்பவே வந்து பேசக்கூடிய பொருளா இருக்கு. ஒரு தலைவர் அழிக்க இவ்வளவு தொகையை வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க அமெரிக்கா. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரில வந்து ஒரு பவர்ஃபுல் பர்சனா வந்து இன்னமும் வந்து போஜ்தபா காமினி இருந்திருக்காரு. ஈரானை பார்த்து அமெரிக்கா வரைக்கும் பயம் இருக்கு. அதோட இல்லாம கார்குன்னு சொல்லிட்டு ஈரான்ல ஒரு பிளேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 90% ஆஃப் க்ரூட் ஆயில் வந்து அங்கிருந்து உலகுக்கு சப்ளை பண்றாங்களாம். ஈரானோட அடிமையிலே வந்து ட்ரம்ப் வந்து கை வச்சிருக்காரு. இதை அழிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அறிக்கையும் விட்டுருக்காரு. இதை பத்தி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்பதான் உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அதோடு இல்லாமல் என்னோட வீடியோ எப்படி இருக்கு, உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருக்கோம். ஈரானில் உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய ஐதுல்லா அலி காமினி இருந்தாங்க. அதுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவித்தாங்க. அந்த நாட்டில் பாதி பேர் வந்து ஹாப்பியாகவும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஷியா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மக்கள் உள்ள வந்து அவதிக்குள்ளாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாப்பியா இருந்தாங்க. அவரை தொடர்ந்து போஜ்தபா காமினி அவரோட சன் வந்து வந்தாங்க. இவர் என்ன அறிக்கையெல்லாம் விட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க நாட்டுக்கு வந்து அமைதி நிலவனம் நீங்க எவ்வளவுக்கு அழிச்சிங்களோ அந்த அளவுக்கு சன்மானம் அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா கேட்டிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட உயிருக்கு வந்து எப்போ வேணா ஆபத்து நேரிடலாம். இவரோட உயிருக்கு வந்து கிட்டத்தட்ட 92 crore வந்து சன்மானம் அளிக்க வர்றாங்க. யாராவது துப்பு கொடுத்தீங்க அப்படின்னா 92 crore வந்து உங்களை வந்து சேரும். இவருக்கு மட்டும் இல்லைங்க, அந்த நாட்டு பெரிய பெரிய அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், ஆம்பளை அஃபீஷியல்ஸ் எல்லாருக்கும் வந்து யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 92 crore வந்து அறிவிச்சிருக்காங்க வெளிப்படையா. இந்த போஜ்தபா காமினி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்ததுக்கு அப்புறம் ஐஆர்ஜிசி அமைப்பை வச்சு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நதிநீரை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. இதனால இந்தியா வரைக்கும் அஃபெக்ட் ஆனிச்சு எல்லாரும் தெரியும். நாளடைவில் இந்த கேஸ் தட்டுப்பாடு, இந்த பெட்ரோல் தட்டுப்பாடு ரொம்பவே வந்து பெரிதாக பேசப்பட்டு வந்துச்சு. அவங்களோட பைக்கெலாம் இருக்கட்டும், பெரிய பெரிய டேங்கர்ஸ் வரைக்கும் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து அவதிக்குள்ளானாங்க அப்படிங்கிறது தெரியும். அங்கேருந்து ஒரு ஷிப் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. நூற்றுக்கணக்கான ஷிப்ஸ் இன்னமும் ஸ்ட்ரைட் ஆஃப் நதிநீரில் வந்து இன்னமும் நிற்கிது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது கடந்தீங்க அப்படின்னா எப்போ வேணால் வந்து அழிவு நேரிடலாம். அதோடு இல்லாமல் அந்த நதிநீரில் பாம்பும் வச்சுருக்காங்க. தற்கொலைப்படை தாக்குதல் மூலியமாகவும் அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இன்னமும் நூற்றுக்கணக்கான ஷிப்ஸ் வந்து அங்கே தான் நிற்கிது. இன்னமும் இந்த சைனீஸ் கவர்மெண்ட் ஷிப்ஸ் தான் வந்து போயிட்டு வருது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்களே. இதோட இல்லாமல் ஈரானில் கார்கோன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 90% ஆஃப் த க்ரூட் ஆயில் வந்து உலகுக்கே சப்ளை பண்ணுவாங்களாம். ஈரானோட அடிமடியிலே வந்து ட்ரம்ப் வந்து கை வச்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள எண்ணெய் கிணறுகளில் வந்து கை வைக்கல, மனிதாபிமான அடிப்படையில் வந்து அங்கே கை வைக்காமல் விட்டோம். மற்றபடி பெரிய பெரிய உங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸுங்கிற ஒரு நதிநீரை வந்து நீங்கள் எப்போல்லாம் வந்து விளக்கு அழிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நாங்கள் இதை அழிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வார் போய்கிட்டே இருக்கு. இந்த பிரான்ஸ்ல வந்து பெரிய ஒரு அட்டாக் நடந்துச்சு. பெரிய ஒரு வார்ஷிப்ல வந்து பிரான்ஸ்ல ஒரு சோல்ஜர் வந்து இறந்தாங்க. அவங்களும் வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதோட இல்லாமல் KC-135ங்கிற ஒரு பெரிய ஏரோப்ளேன் கிட்டத்தட்ட 80 வருஷமா வந்து அமெரிக்காவில் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த ஏரோப்ளேன் வந்து இந்த சினிமாலாம் பார்க்குற மாதிரி ஒரு ஏரோப்ளேன் மற்ற ஏரோப்ளேனுக்கு ஃபியூல் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டம் பண்ணுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஏரோப்ளேனை வந்து ஈரான் கவர்மெண்ட்டை அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து இது தானாகவே நொறுக்கப்பட்டு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் தெரியல எந்த அளவுக்கு வார் வந்து இன்னமும் போகும்னு தெரியல. ஈரான் கவர்மெண்ட் சுத்தமாக அணு ஆயுதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டுக்கே அறிவிச்சாங்க. ஆனாலும் அமெரிக்கா விடுற மாதிரி தெரியல. இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ்னு நாளடைவில் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதெல்லாம் மறைக்கிறதுக்கு வந்து இந்த போருங்கிறத ஒன்று ஆரம்பித்து ஈரான் கவர்மெண்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து அழித்து மக்களை வந்து ரொம்பவே வந்து அவதிக்குள்ளாக்குறாரு. இந்த போஜ்தபா காமினிஸ் கேட்குறது ஒன்று தான், நீங்கள் அழிச்சிங்க இல்லையா, அதுக்கு தக்க சன்மானம் கொடுங்க, இதுக்கு மேலே வார் தொடர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாரு. ஆனால் ட்ரம்ப் விடுற மாதிரி தெரியல. அவர் வந்து ஃபுல்லாக அழிச்சே தீருவான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானமாக இருக்காரு. இதுக்கு மேலே இந்த வார் எப்படி போகும்னு தெரியல. ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த அல்கரிதம் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதோடு இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஃப்ராங்காக அதை நான் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.